திமுக எம்பி கனிமொழி அவர்கள். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? லிட்டரலாக அவங்க திமுக அதிமுக கூட்டணி சார்ந்தெல்லாம் பெருசாக அபிமானம் கொள்ளலைன்றது தெளிவாக இங்கே தெரியுது. என்ன சொல்கிறாங்க? மக்களோட தீர்ப்பு தான் இறுதியானது, யார் என்ன சொன்னாலும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்பு தெளிவான தீர்ப்பாக இல்லைன்றாங்க. டிவிகேவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அதை கோட் பண்ணுறாங்க. திமுக அதிமுக கூட்டணி வதந்திக்கலாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கூட்டணி விஷயம் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஜெயலலிதா அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு சாடியிருக்காங்க. சட்டப்பேரவைக்குள்ளே தனக்கு நேர்ந்த அந்த விஷயங்களை பற்றி தான் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ முறை பேசியிருப்பாங்க. அதிமுகவினர் திமுகவினர் எந்த அளவுக்கு பரம எதிரி கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சடனாக எல்லாம் மாறுது, எல்லாம் ஒன்றா அதுக்கப்புறம் வேலை பாருங்க அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? அது நமக்கே இந்த அளவுக்கு வியப்பாக இருக்குன்னா கனிமொழி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இவங்க அதனால தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்க மாதிரி இருக்குது. இது கொஷினாக கூட அவங்க எடுத்துக்க விரும்பலை, அந்த வதந்திகளை பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தபடியாக ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் எம்பி. பார்லிமெண்ட்டில் இந்த டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி சார்ந்திருக்க எம்பிஸ் இருக்காங்களே, அவங்க ஒரே குரலாக இருக்கும். அதாவது 10 பேர் பேசினா கூட 10 ஒரே குரலாக வரும். அந்தளவுக்கு ஆதரவு கருத்தில் மாறி மாறி தெரிவிப்பாங்க. பாஜக டார்கெட் பண்ணுறதுல அடிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு டீம் ஒர்க்கை எஃபர்ட்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலங்கள் மாறி காட்சி மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்க? எதிரிக்கு எதிரி நண்பன். ஓகேப்பா, புரிஞ்சுக்க முடியுது. எதிரியும் எப்படி நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? வரலாற்று பிழைங்க. அப்படி மட்டும் அவங்க நண்பர்கள் ஆகிட்டாங்கன்னா தமிழ்நாடு ஒருபோது இதை ஏற்காதுன்னு சொல்கிறாங்க. இது வேலிடான விஷயம். மக்களை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இதுவரை காலமும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த அரசியல் ஒன்று, திமுக அதிமுக வேர்சஸில் பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் வித்தில் பார்க்கணும், 2 பேரும் ஒன்றா அனுப்பிச்சு பார்க்கணும்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்காது? அதான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. அண்ட் BL சந்தோஷ், பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், இவர் என்ன சொல்கிறாரு? ஆட்சி அமைக்கிறது யார் அப்படின்றத காலந்தாம்பா சொல்லும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கடைசியில் காங்கிரஸ் அவமானத்தை தான் சந்திக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாசிபிலிட்டி யோசிச்சு பாருங்கள். நாளை பின்ன மறுதேர்தல்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதில் காங்கிரஸ்க்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களே, இதுக்கு தான் சொன்னோம் போவாதீங்கன்னு அப்படின்றவாங்க. அதையும் தாண்டி வேறு எதனா விஷயம் நெகட்டிவாக நடக்குதுன்னு வைங்க, காங்கிரஸ் கூட்டணி போனதுனால அதையும் சொல்லி காட்டுவாங்க எல்லாருமே. ஆக்சுவலி பாசிபிலிட்டி இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அரசியலில் எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.